ஏ மாரிசு, யாரு? என்னக்கா? என்ன பண்ற? சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். என்னக்கா? ஒண்ணும் இல்ல, ஒரு 1000 ரூபாய் குழுவுல தரேன். குழுவுக்கு காசு பத்தாம இருக்கு. அக்கா என் கையில சுத்தமா காசே இல்லையாக்கா. ஏதாச்சும் பார்த்து ரெடி பண்ணி குடுல. அவன் அன்னைக்கு சம்பளம் எடுத்தே அடுத்த வாரம் கொடுத்துறேன். அக்கா நான் நிஜமா தாங்க சொல்றேன், அவருக்கு வேலையே இல்ல, என் கையில காசே இல்ல. காசு விடாடி கிளின்னு கிழிச்சு விடுவாங்கல்ல, நம்பிக்கை குழுல தந்துடுறேன். என்னக்கா அப்படி பேசுறீங்க? நான் வச்சுக்கிட்டாக்க தர மாட்டேன்னு சொல்றேன். ஏம்ல இவ்வளவு தூரம் கேக்குறேன், நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களே, இவ்வளவு வேலை இல்ல அது இல்லன்னு ஏதாவது காரணத்தையே சொல்லிட்டு இருக்கீங்க, பஞ்சப்பாடா பாடிட்டு இருக்கீங்க. என்ன கொடுத்த தரமாட்டேன்னு சொல்றாங்களா? ஏம்ல இப்படி இருக்கீங்க? சை, நீ எப்ப வருத்தமா இருக்கா? பாருங்க மாமா, அந்த அக்கா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. காசு இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா மாமா? நாளை பின்ன நான் அந்த அக்கா பேசினா கூட இப்படிதான் இருப்பாங்க, என்கிட்ட பேசவே மாட்டாங்க. இங்க பாருப்பா, நிறைய பேரு நம்மளோட வெளி தோட்டத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன கவலை, காசு நிறைய வச்சிருக்காங்கன்னு பேசுறாங்க. ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். இங்க பாரு, அவன் கேட்கும் போது நம்ம காசு கொடுத்தோம்னா நல்லவன்னு சொல்லுவாங்க, இல்லன்னா இப்படித்தான் கொல்லவன்னு பேருவாங்க. அதுக்காக நம்ம யாருக்கும் கொடுத்து நல்லவங்களா ஆக முடியாது. குட்டி, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நம்மளோட உண்மையான அன்பை புரிஞ்சு நம்ம உறவு வேணும்னு வரவங்கிட்ட நல்லா பேசு. உறவு வரும் போறவங்க போனா போட்டு அவங்கள விட்டுரு, அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். நீ அதுக்காக வருத்தப்படாது.